வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை 2500 எப்பொழுது மாற்ற இருக்கார். தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை குறித்த ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ யாருக்கு இந்த 2500 ரூபாய் செல்லுபடி ஆகும்? வரவிருக்கும் மகளிர் உரிமை தொகையில் 5 முக்கியமான மாற்றங்கள் நடக்குது. என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசின் மகளிர் உரிமை திட்டத்தில் கீழ் வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள் குறித்து இந்த வீடியோ விளக்குகிறது. தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகையை 2500 உயர்த்துவது குறித்து அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வருகிறது. வரும் ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்டில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். தகுதியுள்ள பயனாளிகள் இது குறித்து வழியாக சுதந்திர போராட்ட வீரர்களை அஞ்சலி செய்யும் திட்டம் அஞ்சல் அம்மாளின் பெயரை சூட்டுவது குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. தமிழக குடும்ப தலைவிகளின் பொருளாதார மேம்பாட்டுக்காக எடுக்கப்பட உள்ள இந்த அதிரடி நடவடிக்கைகள் குறித்த விரிவான தொகுப்பாக இது அமைகிறது. தற்பொழுதைய திட்டம் 1 கோடிக்கு மேலான மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருக்குது. மாதம் தோறும் கடந்த டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு 3 மாதங்களாக 1000 15ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். 1.3 கோடி பேர் பார்த்திங்கன்னா இதில் தற்சமயம் இணைந்திருக்கிறார்கள். ஸோ மாற்றத்திற்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் இதில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார். உரிமை தொகையை 2000 உயர்த்துவாங்களா அப்படின்ற மாதிரி இல்லை, 2500 ஓகேங்களா. 2500 அந்த உரிமை தொகையை உயர்த்தி மாற்றி அமைக்க போனார். ஓகேங்களா. ஆகஸ்ட்டில் 5ஆம் தேதியில் இந்த பட்ஜெட்டில் 5 அறிவிப்பு எதிர்பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. உதவித்தொகை உயர்வு, திட்டத்தினுடைய புதிய பெயர் மாற்றம், வரலாற்று தலைவர்கள் பெயரிடல், புதிய தகுதிகள் மற்றும் விதிமுறைகள், அமல்படுத்தப்படும் தேதி. ஸோ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட்டில் இதெல்லாமே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேதிகள் எல்லாமே. நிதி உயர்வு 1000லிருந்து 2500 எப்பொழுது கிடைக்கும்? தேர்தல் வாக்குறுதியை விட அதிகமான தொகையை வழங்கி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய அரசு ஒரு திட்டத்தை வச்சிருக்கு. தவேக தலைவர் விஜய் 2000 வழங்குவதாக கூறிய நிலையில் தமிழக அரசு இந்த தொகையை அதிரடியாக 2500 உயர்த்த வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. 2500 ரூபாய்க்கு புதிய பயனாளிகள் வரப்போகிறாங்க. நிதியமைச்சர் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் இதுவரை பணம் கிடைக்காத தயாரிக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கும் பணம் கிடைக்கும் வகையில் தகுதிகள் மாற்றியமைக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ திட்டத்தினுடைய பெயரை மாற்றிருக்காங்க. மதிப்புமிகு மகளிர் திட்டம். அதை பார்த்திங்கன்னா மகளிர் சமூக மதிப்பையும் சுயமரியாதையும் முன்னிலைப்படுத்தும் வகையில் இந்த பெயரை சூட்டியிருக்கு அரசு. அஞ்சலி அம்மாள் பெயர் இணைப்பு. இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையான கடலூர் அஞ்சலி அம்மாளின் தியாகத்தை போற்றும் வகையில் அவரது பெயரை இந்த திட்டத்திற்கு இணைக்க ஆலோசனைகளும் வந்துட்டுருக்கு. ஸோ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான். நாம் கவனிக்க வேண்டியது. மாதந்தோறும் 2500 ரூபாய் உயர்த்தப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துகிட்டே தான் இருக்குது. புதிய பெயர் மதிப்புமிகு மகளிர் அல்லது அஞ்சலி அம்மாள் அந்த பெயரை சூட்ட போகிறாங்க. தகுதிகள், புதிய பயனாளிகள் சேருவதற்கான திருத்தப்பட்ட தகுதி வரம்புகள் எல்லாமே மாற்றி அமைக்கணும் அப்படின்றது கோரிக்கையாக இருக்குது. பயனாளிகள் விரிவாக்கம், விடுபட்ட ரேஷன் கார்டுதாரர்கள், NPHH, PHH, AAY இன காப்பீடு இதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அமல்படுத்தப்படும் தேதி அப்படின்ற பார்க்குறப்போ புதிய திட்டமும் தொகையும் நடைமுறைக்கு வரும் துல்லியமான நாள் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. டேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஒரு வேளை இதற்கான ஒரு அப்டேட் கொடுக்க போகிறதாகவும் நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் 2500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். அதுவே 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா 3000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். ஸோ தயார் நிலையில் தயார்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.